வணக்கம். புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம். திதி வளர்பிறை பிரதமை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு, சூரியன் புதன் சுக்கிரன். இன்று காலை 10 மணி 5 நிமிடத்திற்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து நகர்ந்து கும்பராசிக்குள் செல்கிறது. கும்பத்தில் ஏற்கனவே 5 கிரகம் இருக்குது. இன்றைக்கி 10 மணி 5 நிமிடத்துக்கு சந்திரனும் கும்பத்திற்கு செல்கிறது. 5 கிரகம் இருக்குது, சந்திரனும் போய் ஜாயின் ஆகுது. அங்கே இப்போ 6 கிரகம் ஆகிடும். 6 கிரக சேர்க்கை இன்றைய தினம் கும்பத்தில் நிகழ்கிறது. கும்பராசிக்குள்ளே 6 கிரகம் ஒரே கட்டத்தில் போய் அப்படியே இடிச்சுக்கின்னு போய் நிற்குது. எல்லாம் வரிசையாக இந்த மாதிரி சேர்றதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய யோகம் தான். அது இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ருத்ராட்சம் அணிந்து கொண்டு ஒரு சிலர் அசைவம் சாப்பிடுகின்றனர். இது சரியா சார்? எம்ஜி ராம்குமார், தென்காசி. தவறு என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆமாங்க, தவறு. கண்டிப்பாக நாங்களாம் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் பழக்கம் உண்டு. நான் நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபேமிலி, நான் சாப்பிடுவேன் அப்படின்னா அப்போ அதை கழட்டி வச்சுட்டு சாப்பிடும். ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. பயங்கர பிரச்சனை ஏற்படுத்துகிறோம். எங்கிட்ட ஒருத்தர் வந்தார் முன்னால் ஒரு தடவை ஜோசியம் பார்க்கறதுக்கு. நிறைய ருத்ராட்சம் போட்டிருந்தார். அவர் ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொன்னார். பார்த்தா ஜாதகம் நல்லா இருக்குது. நான் இப்போ கேட்டேன் அவரை, நீங்கள் அசைவம் சாப்பிடுவீங்களா? ஆமாம் சார், நான்வெஜ் சாப்பிடுவோம் சார் நாங்கள் அப்படின்னா. அப்போது நீங்கள் ருத்ராட்சத்தை கழட்டிடுங்க. ஒன்றா ருத்ராட்சம் போட்டுக்கணும், இல்லைன்னா அசைவம் சாப்பிட்ணும். ரெண்டையும் பண்ணக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை லைஃப்பில். அதனால் நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்த போகிறீங்களா, இல்லை ருத்ராட்சம் போடுறத விட்டுற போகிறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிங்க. நான் தலையிட மாட்டேன் அப்படின்னேன். இல்லை சார், நான் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுறேன் சார் அப்படின்னார். உங்கள் இஷ்டம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தாரு. ரொம்ப நல்லா இருக்கேன், பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து பிரமாதமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு போனார். எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி நிறைய பேர் நான் நேரில் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். அந்த ருத்ராட்சத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அது ஒன்று தான். வேறு ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்துன்னா கூட இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. வேறு ஹேபிட்ஸ் இருந்தால் அது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆனால் ருத்ராட்சத்துக்கு அது பகை கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். புள்ளிருக்கு வேலூர், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பேர் புள்ளிருக்கு வேலூர். வழிபட்டவர்கள் பெயர்லேயே அது வந்திருக்கிறது. ஜடாயு என்னும் புல்னா பறவை, வேதம் அதான் ருக்கு, முருகன் என்னும் வேல், சூரியன் என்னும் ஊர். முருகன், சூரியன், வேதங்கள், ஜடாயு எல்லாம் சேர்ந்து வளர்ந்தது தான். எல்லாம் சேர்ந்து வணங்கிய தலம் தான் வைத்தீஸ்வரன் கோவில். அதனால் அதற்கு புள்ளிருக்கு வேலூர் என்று பெயர். நல்ல தலம், நல்ல பெயர், நல்ல ஒரு காரணங்களை எழுதியிருக்கிறார். யார் அவர்? நம்ம ரெகுலராக அனுப்புவார். அவர் தான் சக்திவேல் விருதாச்சலம். புள்ளிருக்கு வேலூரானை அப்படின்னு தான் வரும் தேவாரத்தில். பிற்காலத்தில் அது மருவி வைத்தீஸ்வரன் கோவிலுங்கிற பேர் இப்போ அது அஃபிஷியலாகவே வைத்தீஸ்வரன் கோவில்னு தான் இப்போ அதுக்கு பேர். இதிகாசத்திற்கும் புராணத்திற்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு நமது ரிஷிகள், நமது முன்னோர்கள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிற ஒரு பெரிய செல்வம். இட் இஸ் அன் அசட் கிவன் பை அவர் ஆன்சஸ்டர்ஸ். அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். அதில் குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும். அமானுஷ்யங்கள் எல்லாத்துலேயும் வரும். அமானுஷ்யம் இருந்தால் தான் அது தெய்வீகம்னு அர்த்தம். அதனால் அதை இதில் எது சிறந்தது, இதிகாசமா புராணமா அப்படின்னு பட்டிமன்றம்லாம் நடத்தக்கூடாது. ரெண்டையும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். என் பேர் மகேஸ்வரி செண்பகராஜன். நான் ஒரு இல்லத்தரசி. மண்ணடி பகுதியிலே வசிக்கிறேன். எங்கள் பகுதியில் உள்ள மல்லிகேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. 63 திருவிழாவும் கோலாகலமாக நடக்கிறது. அனைவரும் ஒரு முறையாவது வழிபாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இறையருள் பெற வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மண்ணடி, சென்னை 1. மண்ணடியில் இருக்கிற மல்லிகேஸ்வரர்
அருள்மிகு மல்லிகேஸ்வரர் கோவில். சென்னகேஸ்வரர் தெரியுங்க, கச்சாலீஸ்வரர் தெரியும், சென்னகேஸ்வரர் தெரியும். அங்கே மல்லிகேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து வருஷா வருஷம் பங்குனி மாதம் தேரோட்டம் 63 நடக்கும். மண்ணடி, சென்னை பாரிஸ் கார்னர் தாண்டி உள்ளே போனால் அந்த இடத்துக்கு பேர் மண்ணடின்னு பேர். பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர போகிற ரோடு நேராக அங்கே தான் போகும், மண்ணடி கிட்ட போகும். நான் பீச் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து காளிகாம்பா கோயிலுக்கு அப்படியே நடந்து போவோம் நல்லா. அதனால் அந்த பகுதி எனக்கு ஓரளவு பரிச்சயமானது தான். அங்கே வந்து இந்த மகேஸ்வரின்ற அம்மா அவங்க ஊர் கோவிலில் இருக்கிற ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்கு மல்லிகேஸ்வரர் கோவிலில் நடைபெறுகின்ற தேர் திருவிழா மற்றும் 63 இதுக்கெல்லாம் எல்லாரும் பெருந்திரளாக மக்கள் வந்து தரிசனம் செய்து இறையருள் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார்கள். மிக்க நன்றி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. 5 6 ஆகிறது. 5 கிரகம் காலையில் இருக்குது. அப்புறம் 10 மணி 5 நிமிடத்திற்கு சந்திரனும் கும்பத்திற்குள் வந்து 6 கிரக சேர்க்கை ஆகிறது. 6 கிரக சேர்க்கை 6க்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது தான். அதிலும் 11ஆம் இடத்திலே 6 கிரகங்கள் ஒன்றாக சேருவது என்பது பெரிய ஒரு விஷயம். சாதாரண யோகம் இல்லை, பெரிய யோகம். மேஷ ராசிக்கெல்லாம் பெருசாக ஏதோ நடக்க போகுது. பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது மேஷ ராசிக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் ஆன பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் இப்பொழுது குழந்தை பாக்கியம் அடைவார்கள். வம்ச விருத்தி ஆகும். 11இல் இவ்வளோ கிரகம் சேர்ந்ததுன்னா வம்சம் விருத்தி அடையும். சப்போஸ் மேஷ ராசிக்காரங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்து அவங்க சின்ன வயசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இல்லைன்னா மேஷ ராசிக்காரங்களுடைய பையன் பொண்ணு கல்யாணம் ஆனவங்களாக இருந்து அவங்க அந்த குழந்தை பெற்றுக்கிற ஏஜில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆக மொத்தம் குடும்பத்தில் வம்சம் விருத்தியாகும். வாழையடி வாழையென வந்ததிரு கூட்டந்தனில் என்பாரே, அதை போல் உங்களுடைய குடும்பம் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம். அதை தவிர பதவி, பெரிய பதவி கிடைக்கும். ஹானரரி போஸ்டெல்லாம் கிடைக்கும். ஹானரரி போஸ்ட், பெரிய பதவிகள் கிடைக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். 6 கிரக சேர்க்கை 11ஆம் இடத்திலே என்பது அபூர்வத்திலும் அபூர்வம், சிறப்பிலும் சிறப்பு, மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. எனவே இது ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்தில் ஏதாவது நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால், வாய்ப்புகள் வந்தால் அதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தவற விடாதீர்கள், நழுவ விடாதீர்கள். மேஷராசி அன்பர்களே, பெரிய சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் ஏதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இறைவன் உங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பை தரப்போகிறான். அந்த நல் வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே 6 கிரகங்கள் சேருவதால் வியாபார வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். 10லும் 11லும் கிரகங்கள் சேர்ந்தால் நல்லது என்பார்கள். எனவே ரிஷபத்திற்கும் மேஷத்திற்கும் இந்த கிரக சேர்க்கை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. எனவே ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் நெருங்கிய சொந்தம் அனைவரையும் சந்தித்து அவர்களோடு கலகலகலவென சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். இன்று காலை 10 மணி 5 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இப்பொழுது 8இல் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு. இன்னைக்கு காலையில் 10 மணி 5 நிமிடம் சந்திரன் நகரும். 8லேருந்து 9க்கு போகுது. அதாவது மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறது. எனவே ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் 10 மணிக்கு மேலே பண்ணுங்கள். காலையில் 10 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கை மிதுனத்திற்கு ஏற்படுகிறது. அது ஒரு நல்ல யோகம் என்று சொல்லலாம். அந்த 9ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால், பாக்யஸ்தானம் என்பது வலுப்பெற்றிருப்பதால், அந்த பாக்யஸ்தானத்திலே 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 3 திரிகோணாதிபதிகள், 1, 5, 9 3 திரிகோணாதிபதிகளும் ஒன்றா சேர்ந்துடுச்சு. கடக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். காலை 10 மணி 5 நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம்தான். அனாவசியமாக பேசக்கூடாது, அனாவசியமாக பயப்படவும் வேண்டாம்.
உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்யுங்கள், வேறு எதையும் செய்ய வேண்டாம். பேச்சை குறைக்க வேண்டும், இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். அதனால் பிள்ளையாரை கும்பிடுங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசிக்கு வியாபாரம் இப்போ ரொம்ப பிரமாதமாக நடக்கும். சொந்த வியாபாரத்தில் உள்ளவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், இவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கும். 7ஆம் இடத்திலே 6 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன. அதிலே சூரியனும் இருக்கிறது, ராசி அதிபதி சூரியனும் இருக்கிறது. 2 கூடைய புதன் அதில் இருக்கிறது, 3 கூடைய சுக்கிரன் அதில் இருக்கிறது, 6 கூடைய சனி அதில் இருக்கிறது, ராகு இருக்கிறது. இப்படி எல்லா கிரகங்களும் ஒன்றா சேர்ந்துட்டு உக்காண்டிருக்கு 7. நான் தான் சொன்னேன், 62ல் அஷ்டகிரக சேர்க்கைன்னு வந்தது. அஷ்டகிரக சேர்க்கை வந்தப்போ அப்போ தான் எல்லாரும் வந்து கோளறுபதிகம் படிக்கணும்னு சொல்லி எல்லாரும் போய் கோளறுபதிகம் கற்றுக்கிட்டோம். அப்போ நான் சின்ன பையன் 62ல். அந்த அஷ்டகிரக சேர்க்கை பற்றி அப்போ நிறைய பேர் கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை எங்கள் அப்பா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். பிற்காலத்தில் நான் அதை எடுத்து பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தா உலகமே அழிஞ்சிடும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. என்னென்னமோ எழுதியிருந்தாங்க, அதுவாகிடும் இதுவாகிடும். தென்னை மரம் தலைகீழ நிற்கும்னு ஒருத்தன் எழுதியிருந்தாங்க. எப்படி நிற்கும்னு தெரியல எனக்கு. தென்னை மரம் தலைகீழ நிற்கும் அப்படிலாம் எழுதியிருந்தாங்க. இல்லைல்லவோ எழுதாங்க, ஒன்றுமே இல்லை. கடைசியில் அஷ்டகிரக சேர்க்கை வரும்போது கொஞ்சம் அந்த நேரத்துக்கு லேசாக கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 1962 அஷ்டகிரக சேர்க்கைக்கு பெரிய ரகலையெல்லாம் பண்ணாங்க எல்லாரும். இப்போ வந்து 6 கிரக சேர்க்கை இன்றைய தினம். எல்லாரும் கோளறுபதிகம் படிக்கணும். இன்னொரு நல்ல ஒரு முக்கியமான செய்தி, சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் 6 சனிப்பெயர்ச்சி. மார்ச் 1லேருந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 1லேருந்து 12 வரை, மார்ச் 1ஆம் தேதி மேஷ ராசி, 2ஆம் தேதி ரிஷப ராசி, 3ஆம் தேதி மிதுன ராசி, அந்த மாதிரி 12 நாட்கள் 12 ராசி. மார்ச் 1 முதல் மார்ச் 12 வரை சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நான் சொல்ல போகிறேன் சிறப்பு பலன்கள், நான் சொல்ல போகிறேன் 1லேருந்து 12 வரைக்கும். இதே ஜீ தமிழ் டிவியில் மட்டும்தான் சொல்கிறேன், வேறு எந்த சேனல்லையும் நான் பேசலை. யாரோ என் ஃபோட்டோவெல்லாம் போடுறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஜீ தமிழில் மட்டும்தான் நான் பேசுகிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் 1லேருந்து 12 வரை பேசப் போகிறேன். கன்னி ராசிக்கு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. 10ல் குரு உட்காண்டு 2, 4, 6 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருப்பதால் நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 6ஆம் இடத்திலே 6 கிரக சேர்க்கை, அதை குரு பார்க்கிறது. குரு பார்ப்பதால் அது நல்லது பண்ணும், இல்லை தீமை பண்ணாமல் இருக்கும், அதுவே ஒரு நன்மை தான். தீமையே நடக்காது அப்படின்னா அப்போ அது நன்மை தானே. இருட்டே இருக்காது அப்படின்னா அப்போ வெளிச்சமாக இருக்குன்னு அர்த்தம் தானே. அந்த மாதிரி 6ஆம் இடத்தில் இணைந்துள்ள 6 கிரகங்களை குரு பார்ப்பதால் அந்த 6 கிரகங்களும் தீமை செய்யாமல் இருக்கும். எனவே கன்னிக்கு இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. முருகப்பெருமான் திருவருளால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். முருகப்பெருமான் உங்களுக்கு துணை நிற்கிறார், அதை விட வேறு என்ன வேணும்? முருகனே உங்களுக்கு துணை இருக்கிறார். when God be with us, who can be against us அப்படின்னு ஒரு ஆங்கில மூதுரை. கடவுளே நம் பக்கம் இருக்கும்பொழுது யார் எதிர்த்து நிற்க முடியும் என்று. அந்த மாதிரி கடவுளுடைய அருள் உங்களுக்கு சிறப்பாக வாய்த்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களே. ஏனென்றால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருப்பதால் முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது என்று அதனால் தான் சொன்னேன். ஒரு சில நேரங்களிலே நான் ஒரு சில தெய்வங்கள் அருள் இருக்கிறது, ஒரு சில தெய்வங்களை நீங்கள் இன்று சேவிக்கணும், இந்த கோயிலுக்கு போனோம், இந்த சாமியை கும்பிடணும்லாம் நான் சொல்வேனே, அதெல்லாம் அந்த கிரகங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள். அதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. கிரகங்கள் என்ன சொல்கின்றன என்பதை மொழிபெயர்ப்பது தான் எனது வேலை. ஐ எம் அ டிரான்ஸ்லேட்டர் பிட்வீன் பிளானட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த 5ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் கன்னி ராசி அன்பர்கள் இன்று முருகன் வழிபாடு செய்தால் நல்லது. துலா ராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். துலாத்திற்கு எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி 5ல் ரொம்ப வலுவான கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 5ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். பதவி உயர்வு அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக வழங்கப்படலாம். நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்,
ப்ரமோஷன் வித் சேலரி ஹைக்கு அப்படின்னு இருந்தால் புட்டின்னு ஒரு ஆர்டரை கையில் கொடுப்பான். ஆடி பிடிவங்க, என்னடா இது, எவ்வளோ வருஷமாக இதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போல்லாம் தலைகீழ நின்று கிடைக்கல, இன்றைக்கி தானாக தேடி வருது அப்படின்னு உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். நாம் காண்பது கனவா இல்லை நனவா என்று நீங்கள் யோசிப்பீர்கள். அத்தகைய ஒரு அதிர்ச்சியூட்டும் இன்ப அதிர்ச்சியான ஒரு நல்ல செய்தி இன்று வரப்போகிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் புத்திரபாக்கியம் ஏற்படும். திருமணமான இளவயதினராக இருந்தால் புத்திரபாக்கியம் ஏற்படும் அல்லது வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்திற்கு நன்மை நடைபெறுகின்ற நல்ல நேரமாக இது விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது 3ஆம் இடத்திலே. ராசி அதிபதி உச்சம் என்பது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதி உச்சம் 9 குடையவனோடு இணைந்திருக்கிறது. 9 குடையவன் 3லிருந்து 4ஆம் இடம் சென்று விடுகிறது. அதன் பிறகு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி மட்டுமே இருக்கும். செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது மட்டும்தான் 3ஆம் இடத்தில். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை தரம் உயரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே கணிசமான நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 7இல் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் யோகம். 5 குடையவன் 2ஆம் இடத்தில் உச்சமடைந்ததால் யோகம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமான நாள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் அலுவலகத்திலே உங்களோடு வேலை பார்ப்பவர்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பார்கள். நல்ல செய்தி தொழில் ரீதியாக வரும். உங்கள் தொழிலுக்கு தேவையான ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறது. ராசியில் உள்ள சந்திரன் இன்று காலை 10:05 ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடமான கும்பத்திற்கு சென்று விடுகிறது. கும்பத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. 6 கிரகம் கும்பத்தில் இணைகிறது. அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்பதால் உங்களுக்கு நன்மை. வாக்குஸ்தானம் வலுப்பெறுகிறது. செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய புதிய பதவிகளெல்லாம் கிடைக்கும். பொறுப்புகள் வகிப்பீர்கள். உயர் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு விருதுகள் கிடைக்கலாம், பட்டங்கள் கிடைக்கலாம், கௌரவ பதவிகள் கிடைக்கலாம். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மகர ராசியினருக்கெல்லாம் அதில் பெரிய தனலாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்ப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5ஆம் இடத்திலே குரு, ராசியிலே 6 கிரகம். ராசியில் உள்ள 6 கிரகத்தையும் குரு பார்க்கிறது. 6 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு ராசியில். அதை அப்படியே குரு பார்க்குது. இது ஒரு பெரிய யோகம். இது ஒரு அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கை. எப்போ தான் வரும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்ல முடியாது. 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம். 30 வருடத்திற்கு ஒரு முறை சனி ராசியை கடக்கும். ஆனால் அப்போ இது எல்லாமே ஒன்றா சேருமா அப்படின்னு தெரியாது. அதனால் 30 வருஷத்துக்கு ஒரு தரமா, 60 வருஷத்துக்கு ஒரு தரமா, இல்லை 90 வருஷத்துக்கு ஒரு தரம் வருதா, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி கிரக அமைப்பு வருகிறது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். யோசித்து கணக்கு போட்டு சொல்கிறது. மிக 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 அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். இன்று நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 62 கூட மகரத்தில் தான் சேர்ந்தது, கும்பத்தில் சேரலை. இப்போது கும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் சேரவே இல்லை. எனவே இது ஒரு நல்ல கிரக அமைப்பு, நல்ல கிரக சேர்க்கை. குரு பார்வையில் இந்த கிரகங்கள்லாம் சேருதுங்கிறது தான் அதில் ஒரு பெரிய ஒரு விசேஷம். குரு சேரலை, ஆனால் குரு பார்க்குது. குரு சேர்க்கையை விட குரு பார்வை இன்னும் விசேஷமாச்சு. குரு பார்வையில் 6 கிரகங்கள் சேருகின்றன. இது ஒரு ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட் என்று சொல்லலாம். அப்படி ஒரு கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு காரணமாக கும்பராசினருக்கு பெரிய பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். கும்பராசிக்கு இது பெரிய யோகம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். உங்களுடைய வயசுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க, நீங்கள் எதற்கு தகுதியானவர் என்பதற்கேற்ப உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கடவுள் கொடுப்பார். இந்த கிரகங்கள் எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய வரம் கிடைக்கிறது. கிடைத்தற்கரிய நற்பேறு வரம் உங்களுக்கு கிடைக்கிறது.
எனவே அந்த வரத்தை இறைவன் வழங்குவான், அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். முதலிடத்தை பிடிக்க வேண்டும் இந்த ஆண்டு என்பதிலே துடிதுடிப்பாக இளைஞர்கள் இருப்பார்கள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன்.